முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே. உடல் பற்றிய பிணியாருமே வாழ்க்கை முற்றிலுமே நலம் பெற்று இனி தூரமெத்த இன்பம் சேருமே. அப்பன் முருகனை கூப்பிட்டு தைப்பூசத்தை முன்னிட்டு முருகன் கோயில்களில் ஏராளமான பக்தர்கள் கூடி வருகின்றனர். அது குறித்த விவரங்களோடு செய்தியாளர்கள் சுபாஷ் மற்றும் குமரவேல் இணைந்திருக்கிறார்கள். முதலில் செய்தியாளர் சுபாஷிடம் பேசலாம். அறுபடை வீடுகளில் முதலாம் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் முருகனை தரிசிப்பதற்காக பக்தர்களின் கூட்டம் அலைமோதுகிறது. சுபாஷ், இன்று தைப்பூசம் அப்படிங்கறதுனால ஏராளமான பக்தர்கள் வருகை தருவாங்க. பக்தர்களுடைய கூட்டத்தை கட்டுப்படுத்த என்ன பண்றாங்க, என்ன விவரம்? ஆனந்தி, தைப்பூசம் தினத்தை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் இந்த பக்தர்கள் அதிகாலை முதலே தரிசனம் செய்வதற்காக கூடி வருகின்றனர். இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் காலை முதலே பக்தர்கள் காவடிகள் எடுத்தும் பால்குடம் எடுத்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்த வண்ணமே உள்ளனர். தமிழகம் மட்டுமல்லது பல்வேறு மாவட்டங்களில் உள்ள முருகன் கோவிலில் தைப்பூசம் விமர்சையாக நடைபெற்று வரும். இந்த நிலையில் இந்த முருகன் கோவிலில் இன்று அதிகாலை முதலே போலீசார் பலத்த பாதுகாப்புடன் இந்த தைப்பூசம் தரிசனமானது நடைபெற்று வருகிறது. முருகனுக்காக இந்த மதுரை சுற்றுவட்டார பகுதியான திருமங்கலம், குசலம்பட்டி, சோழவந்தான் உள்ளிட்ட ஏராளமான பகுதிகளிலிருந்தும் மக்கள் காலை முதலே வருகை தந்துள்ளனர். கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வண்ணமாக இந்த பகுதிகளில் பேரிகேடுகள் அமைக்கப்பட்டு இருபுறங்கள் கட்டண தரிசனம், பொது தரிசனம் என இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு தொடர்ச்சியாக உள்ளே அனுமதிக்கப்பட்டுள்ளன. பால்களம் எடுத்து வரும், காவடி எடுத்து வரும் பக்தர்கள் சிறப்பு வழியாக அனுமதிக்கப்பட்டு நேரடியாக இந்த சாமி அபிஷேகம் செய்யும் இடத்திற்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. மேலும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காத வண்ணம் சிசிடிவி காட்சிகளை கொண்டு காவல்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். ஏற்கனவே திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக சர்ச்சை எழுந்துள்ள நிலையில் கூடுதலாக போலீசார் 300க்கும் மேற்பட்ட போலீசார் மலையை சுற்றிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் காலை முதலே தைப்பூச தினத்தை முன்னிட்டு இந்த முருகனின் முதல் படையான வீட்டில் தற்போது அதிகாலை முதலே பக்தர்கள் தரிசனம் செய்வது காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காலை முதலே நீண்ட வரிசையில் நின்று தொடர்ச்சியாக நம்ம முருகனை தரிசித்து வருகின்றனர். அதிகாலை முதலே சண்முகத்திற்கு இந்த அபிஷேகம் நடத்தப்பட்டு காலை முதலே இந்த பகுதிகள் மக்கள் அதிகமாக கூடி வருகின்றனர். தொடர்ச்சியாக இந்த பகுதியில் பார்க்கலாம், இரு பாதைகளாக பிரிக்கப்பட்டு கட்டண தரிசனம், பொது தரிசனம் என பிரிக்கப்பட்டு முருகனை தரிசிப்பதற்காக அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனமானது மேற்கொண்டு வருகின்றனர். ஆனந்தி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ். தொடர்ந்து சேலத்திலிருந்தும் செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார், பேசலாம். மோகன்ராஜ், தமிழ்நாடு முழுவதிலுமே இருக்கக்கூடிய முருகன் கோயில்களில் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து தரிசனம் சென்று செல்கின்றனர். நீங்க இருக்கக்கூடிய சேலம் மாவட்டத்துல என்ன நிலை? முருகன் கோயில்ல பக்தர்களுடைய வருகை எப்படி இருக்கு? தைப்பூச திருநாளை ஒட்டி சேலத்தில் இருக்கக்கூடிய முருகன் திருத்தலங்கள் அனைத்துமே இன்று காலை முதற்கொண்டே விசேஷ கோலம் பூண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அதிகாலை 5 மணி அளவில் முருகனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டது. அது தவிர்த்து பல்வேறு இடங்களில் முருக பக்தர்கள் காவடி ஏந்தி முருகன் கோவில்களுக்கு ஊர்வலமாக செல்லக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நான் இருக்கக்கூடிய இந்த இடம் தற்பொழுது அம்மாப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய பக்தர்கள் காவடி எடுத்து காந்தி மைதானம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு ஊர்வலமாக செல்லக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதே போல ஒவ்வொரு பகுதியிலும் பக்தர்கள் கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா என அரோகரா கோஷங்கள் முழங்க முருகனை தரிசித்து இந்த ஊர்வலத்திலும் தரிசனத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று சொல்வார்கள். அப்படியல்ல, மனம் நிறைந்து ஒவ்வொருவரும் முருகனை தரிசித்தால் நாம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலும் கந்தன் அருள் கிடைக்கும், கந்தன் கருணை கிடைக்கும் என்ற அடிப்படையில் பல்வேறு பகுதிகளில் பக்தர்கள் காவடி ஏந்தி முருகனை தரிசித்து இது போன்ற ஊர்வலத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பக்தி முழக்கங்கள், மேலதாளம் முழங்க முருகன் கோவிலுக்கு பக்தியோடு ஊர்வலமாக செல்லக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் சற்று நேரத்தில், அதாவது 11 மணி அளவில் சேலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முருகன் கோவில்களிலும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குமரேரி தண்டாயுதபாணி கோயில், காவடி பழனியாண்டவர் கோயில், பிரசித்தி பெற்ற முத்துமலை முருகன் கோயில் உள்ளிட்ட பகுதிகளிலும் விசேஷ தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது.
ஆனந்தி. தகவல்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.